இன்றைய செய்தி தொகுப்பில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல். இந்தோனேசியாவில் கல்குவாரி சரிந்த விபத்தில் 14 பேர் பலியான சம்பவம். தமிழகத்தில் முகக்கவசம் அணிய சுகாதாரத்துறை வலியுறுத்தல். உச்சநீதிமன்றத்தில் புதிதாக பதவியேற்ற 3 நீதிபதிகள். இது குறித்த தகவலை தற்பொழுது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கேரள கப்பல் விபத்தால் தமிழக கடலில் ஏற்பட்டு வரும் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கேரள மாநில கடற்கரையில் எல்சா 3 என்ற கப்பல் சமீபத்தில் விபத்துக்குள்ளானது. அதில் இருந்த எரிபொருட்கள், பிளாஸ்டிக் துகள்கள், கண்டெய்னர்கள் உட்பட ஆபத்தான பொருட்கள் கன்னியாகுமரி கடலில் கரை ஒதுங்கியுள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அப்போது பிளாஸ்டிக் துகள்கள் அகற்ற உத்தரவிட்டார். மாவட்ட ஆட்சியர் அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் மீனவர்களுக்கு பாதுகாப்பு நெறிமுறைகளை விளக்கவும் அறிவுறுத்தினார். மீனவத்துறை வாயிலாக மீனவர்கள் கடல்வாழ் உயிரினங்கள் மீதான தாக்கத்தை கண்டறிய ஆய்வு மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என கூறியுள்ளார். சென்னையில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் விரைவில் மாற்றம் செய்யப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு 2013ஆம் ஆண்டு ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணத்தை மாற்றியமைத்தது. இதையடுத்து 2022ஆம் ஆண்டு கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக ஆட்டோக்களின் மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படாமல் உள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஜாகிர் ஹுசைன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் முறையிட்டார். அப்போது அமைச்சர் ஆட்டோ மீட்டர் கட்டண உயர்வு குறித்து அதிகாரிகளுடன் தலைமை செயலர் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கட்டணம் விரைவில் மாற்றப்படும் எனவும் உறுதியளித்தார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று காரணமாக பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 60க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். இதற்கிடையே கொரோனா தொற்று காரணமாக சென்னையில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கொரோனா பரவல் அதிகரிப்பால் தமிழக மக்கள் கூடும் பகுதிகளில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் கொரோனா பரவாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த கல்வியாண்டில் வழங்கப்பட்ட பஸ் கொண்டு கட்டணமில்லாமல் பேருந்துகளில் பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதையொட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் ஏற்கனவே வழங்கப்பட்ட பயண அட்டை அல்லது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை கொண்டு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் தங்கள் இருப்பிடத்தில் இருந்து பள்ளி வரை கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். தொடர்ந்து புதிய பேருந்து பயண அட்டைகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பதிவிறக்கம் செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பள்ளி துவங்கும் மற்றும் முடியும் நேரம் வரை பேருந்துகள் சரியாக இயக்குவதை கண்காணித்திட அலுவலர்கள் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் புதிதாக பதவியேற்ற 3 நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பல்வேறு மாநில ஐகோர்ட்டுகளில் பணியாற்றி வந்த 3 நீதிபதிகளை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமிக்க தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான கொலிஜியம் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்தது. அதன்படி கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என்.வி. அன்சரியா, கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி விஜய் பிஷ்னோய், மும்பை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி சந்துருக்கர் ஆகிய 3 பேரையும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமிக்குமாறு பரிந்துரைத்தது. இந்த பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் என்.வி. அன்சரியா, விஜய் பிஷ்னோய், சந்துருக்கர் ஆகிய 3 பேரும் நேற்று உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆக உயர்ந்துள்ளது. ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் சண்டிகரில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனியின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு நேற்று மாலை மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் அம்மாநில தலைமை செயலகத்திலும் முதலமைச்சர் அலுவலகத்திலும் தீவிர சோதனை நடத்தினர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்புக்கு 50% வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூடுதல் வரி விதித்து வருகிறார். அந்த வகையில் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்புக்கு ஏற்கனவே 25% வரி விதித்தார். தற்போது அந்த வரியை மேலும் உயர்த்தியுள்ளார். அதன்படி இரும்பு மீதான இறக்குமதி வரி 50% உயர்த்தி அறிவித்துள்ளார். பென்சில்வேனியாவில் உள்ள இரும்பு ஆலையை ஆய்வு மேற்கொண்ட ட்ரம்ப் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதன் மூலம் இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் உள்ள இரும்பு ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் பாதிப்படைய வாய்ப்பு உள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மிகவும் வருந்தத்தக்கது என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் கூறியுள்ளார். பகல்காம் தாக்குதல் காரணமாக இந்தியா, பாகிஸ்தான் இடையே சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்க முடியாது என திட்டவட்டமாக இந்தியா அறிவித்தது. இதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்த நிலையில் தகிஸ்தான் தலைநகர் துசான்பேயில் சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இந்தியாவின் தன்னிச்சையான செயல் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து இந்த சட்டவிரோத முடிவு மிகவும் வருந்தத்தக்கது என கூறினார். குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக லட்சக்கணக்கான உயிர்களை பணயம் வைக்கக்கூடாது எனவும் பாகிஸ்தான் இதை அனுமதிக்காது எனவும் தெரிவித்தார். அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது. அந்த வகையில் போர் நிறுத்தம் குறித்த புதிய திட்டத்தை இரு நாடுகளுக்கிடையே அமெரிக்கா முன்மொழிந்தது. இதனை காசா ஏற்றுக்கொண்ட நிலையில் இஸ்ரேல் இது குறித்து பதிலளிக்காமல் மௌனம் காத்து வந்தது. இதையடுத்து பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஏதுவாக இருப்பதால் திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். ஆனால் அமெரிக்கா முன்வைத்துள்ள இந்த செயல் திட்டம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு விமர்சித்துள்ளது. ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஒருமித்த கருத்து ஏற்படாத சூழல் உருவாகி வந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய போர் நிறுத்த செயல் திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளது. மேலும் அதை பரிசீலிப்பதாக ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. இந்த தகவல் பல நாடுகள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவில் கல்குவாரி சரிந்து விழுந்த விபத்தில் 14 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவின் ஜாவா மாகாணத்தின் சிரேபன் நகரத்தில் உள்ள சுண்ணாம்பு கல்குவாரியில் பாறைகள் சரிந்த விபத்து ஏற்பட்டது. இதில் 14 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் 12 பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கல்குவாரியில் போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லாததே விபத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்குவாரியில் பாறை விழுந்து 14 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகை கடன்கள் குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பை முழுமையாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நகை கடன்கள் குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள நகை கடன் வரைவு அறிக்கை உடனடியாக அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், ரிசர்வ் வங்கி ஏழை எளிய மக்கள் மீது மோசமான தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது என்றும், நகைகள் கடன்களுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு விதிமுறைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு உள்ளது என்றும், வங்கிகளில் ஒட்டுமொத்த கடன்களில் 65% நகை கடன்கள் வழங்கப்படுகின்றனர் எனவும், நகை கடன்களுக்கு பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கந்துவட்டிக்காரர்களை நோக்கி செல்வார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் நகை கடன்கள் பெற பல்வேறு ஆவணங்கள் கேட்கப்பட்டுள்ளதால் மக்கள் நகை கடன்கள் வாங்க செல்வாரா, ஆவணங்கள் பெற செல்வாரா என கேள்வி எழுப்பிய அவர், நகை கடன்கள் குறித்து ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பை முழுமையாக நிறுத்தி வைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அறிவுறுத்தியுள்ளார். சில விஷயங்களை சொன்னார்கள், அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு, ஆனால் இது எப்படி அடிப்படையில் மக்களை பாதிக்கிற விஷயம். ஒன்று ரசீதை உடனடியாக நீக்கணும். 2 உரிமை சான்றிதழ் கேட்பது என்பதை நீக்கணும். 3 வருமான சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்பதை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையான விஷயங்களை எல்லாம் நாங்கள் தெரிவித்தோம். நண்பர்களே, ஒரு பெரிய நிதி சூறையாடலுக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த 10-20 நாட்களாக எல்லா நிதி நிறுவனங்கள், தனியார் நிதி நிறுவனங்கள் வங்கியில் தங்க நகை கடன் வைத்திருக்கிறவருடைய தொலைபேசியில் எல்லாம் அழைத்து நாங்கள் 90% இப்பொழுது கடன் கொடுக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரிசர்வ் பேங்க்
நகை கடனை 80%லிருந்து 75% குறைக்குது. தனியார் நிதி நிறுவனங்கள் 80%லிருந்து 90% கூட்டுறாங்க. இது திட்டமிட்ட ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம். நவீன தாராளமயத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது தொடுக்கப்படுகிற மிக மோசமான ஒரு காலம். என்ன நீங்க கல்லூரியினுடைய அட்மிஷன் நடந்துகிற இந்த நேரத்தில் எளிய மக்களை மிக கொடுமையாக தாக்குகிற இந்த விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. மயிலாடுதுறை அருகே 10 ஆண்டுகளாக அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணப்படாததை சுட்டிக்காட்டும் வகையில் கோரிக்கை மனுக்களை மாலையாக அணிந்து கொண்டு விவசாயி ராமலிங்கம் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று மனுக்கள் குறித்து விளக்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் மாம்படுகை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமலிங்கம் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக மயிலாடுதுறை நகரில் நிலவும் பாதாள சாக்கடை பிரச்சினை, நீர்நிலைகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் திறந்து விடப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள், மாம்படுகை பகுதியில் ஈமக்கிரியை மண்டபம் கட்டித்தர கோருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்துள்ளார். இந்த மனுக்கள் மீது இதுவரை தீர்வு காணப்படாததை மயிலாடுதுறையில் அண்மையில் பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் 10 ஆண்டுகளாக தான் அளித்த கோரிக்கை மனுக்களை மாலையாக கோர்த்து கழுத்தில் அணிந்தவாறு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்க வந்தார். அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அதனையும் மீறி உள்ளே சென்ற விவசாயி ராமலிங்கம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் சென்று 10 வருடங்களாக அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காணப்படவில்லை என்பதை விளக்கினார். மேலும் 1 மாதத்திற்கு மனுக்கள் மீது தீர்வு ஏற்படுத்தி தராவிட்டால் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தரையில் அமர்ந்து பங்கேற்பேன் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி ராமலிங்கம் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தூர்வாராத குளத்தை தூர்வாரியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக விவசாயி ராஜேஷ் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மயிலாடுதுறை, தரகம்பாடி, குத்தாலம், சீர்காழி ஆகிய 4 தாலுகா பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்கள் குறைகளை கோரிக்கை மனுவாக அளித்து அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கிடையே கூட்டத்தில் சீர்காழி தாலுகா அகனி ஊராட்சியைச் சேர்ந்த விவசாயி ராஜேஷ் பேசினார். அப்போது தூர்வாராத குளத்தை தூர்வாரியதாக அதிகாரிகள் தெரிவிப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்போது அகனி ஊராட்சியில் உள்ள ஐயப்பன் கோவில் குளத்தை தூர்வார வேண்டும் என்று 4 வருடங்களாக மனுக்கள் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கும் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளேன் என்றும், வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் குளத்தை தூர்வாரி விட்டதாக தெரிவிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று விவசாயி ராஜேஷ் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், அந்த குளத்தை நான் கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல விவசாய குறை தீர்ப்பட்டத்திலும் சரி, திங்கள் தின கோரிக்கையிலும் சரி, அது மட்டும் இல்லாம முதலமைச்சரோட இணைய வழி கோரிக்கையிலும் சரி நான் மனு செஞ்சிருக்கேன். அதாவது அந்த குளத்தை தூர்வாரி கொடுத்து சுற்றுச்சுவர் அமைச்சு அதுல படித்தரை அமைச்சு தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுத்திருந்தேன். ஆனா கடந்த ஒரு 1-2 மாதத்துக்கு முன்னாடி நான் இணைய வழி கோரிக்கையில முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்ட தனிப்பிரிவுல அனுப்பப்பட்ட மனுக்கு எனக்கு தொலைபேசியில சீர்காழி யூனியன்ல இருந்து எனக்கு போன்ல தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவ சொல்லக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா, அந்த குளம் தூர்வாரி இருக்கதா சொல்றாங்களே சார் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க. அந்த குளம் தூர்வாரப்படம் இல்ல. அதுல என்ன உண்மை நிலவரம்னு ஒரு குழு அமைச்சு அந்த குளம் உண்மையிலே தூர்வாரப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்பு நடத்தி அது குளம் உண்மையிலே தூர்வாரி இருக்காங்களா இல்லையாங்கிறத ஆய்வறிக்கையை இவங்க மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பிக்கணும். ஒண்ணு, கேவிக்குப்பம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அரசு கல்லூரி நிறுவப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்ததை அடுத்து கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தி தலைமையில் புரட்சி பாரதம் கட்சியினர் மற்றும் அதிமுகவினர் கேவிக்குப்பம் பேருந்து நிலையம் அருகே பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கேவிக்குப்பம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கல்லூரி குறித்து சட்டப்பேரவையில் பலமுறை பேசியதாகவும் அதன் அடிப்படையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள அறிவிப்பில் கேவிக்குப்பம் பகுதியில் அரசு கல்லூரி அறிவிப்பு தங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் கேவிக்குப்பம் மக்களின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செல்போன், கைகணினி, ரெயின்கோட் உள்ளிட்டவைகளை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார்.
அவசர சுகாதார உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் விதமாக ஜிப்மர் மற்றும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையும் இணைந்து புதுச்சேரியில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் பயன்படும் வகையில் அவர்களுக்கு ஸ்மார்ட் செல்போன் கைகணினி வழங்கும் நிகழ்ச்சி திலாசுப்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குநர் விர்சிங் நேகி, புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செல்போன், கைகணினி, ரெயின்கோட் உள்ளிட்டவைகளை வழங்கினார். அரியாங்குப்பம் சமூக சேவகர்கள் சலீம் பாஷா, முகமது சாஃபீர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர்களான சலீம் பாஷா, முகமது சாஃபீர் ஆகியோரின் பிறந்தநாள் விழா பச்சையம்மன் அறக்கட்டளை சார்பில் முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய திடல் வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பச்சை வாளியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கின்ற மனோகரன் தலைமை தாங்கினார். பச்சை வாளியம்மன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சமூக சேவகர்களான சலீம் பாஷா, முகமது சாஃபீர் ஆகியோருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கும் அரிசி, சர்க்கரை, சேமியா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் பச்சை வாளியம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயப்பன், சங்கர், அருள், விக்ரமாதித்யன், ஹரிபிரசாத் உட்பட ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு சமூக சேவகர்களான சலீம் பாஷா, முகமது சாஃபீர் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். திருவாடனை அருகே ஸ்ரீ 18ஆம் படி கருப்பர் திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அடுத்த கீழக்கோட்டை கிராமத்தில் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வைகாசி திருவிழா கடந்த மே 23ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிள்ளையார் கோவிலிலிருந்து விரதம் இருந்த பக்தர்கள் கரகம், மதுக்குடம், சந்தனக்குடம், பால்குடம் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக கருப்பசாமி கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ 18ஆம் படி கருப்பர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் பொங்கல் வைத்தும் கோழி, கிடாய் ஆகியவற்றை பலியிட்டும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். அதன் பின்னர் அனைவருக்கும் அசைவ விருந்து அளிக்கப்பட்டது.